என்ன விஷயமா உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன்னா, அடுத்த வாரம் இவருக்கு பிறந்த நாள் வருது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் இவர் பிறந்த நாள ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கொண்டாடு கொண்டாடு. அதுக்கு உங்க ஐடியாஸ் எல்லாம் வேணும். எப்படி கொண்டாடலான்னு உங்க மனசுல தோன்றத சொல்லுங்க. அங்கிள் பர்த்டேவை மும்பை தாஜ் ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஆமா ஆமா, செலிப்ரேட் பண்ணலாம். ஹோட்டல் கறி புத்தி போதா பாரு. மும்பை தாஜ் ஹோட்டல். அம்மா, அப்பாவோட பர்த்டேவை வெளிநாட்டுல கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமா? வெளிநாடு வெளி மாநிலம் எல்லாம் வேண்டாம். இந்த வருஷம் என்னோட பிறந்த நாளை நம்ம வீட்ல செலிப்ரேட் பண்ணலாம். உங்க அப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆதி, நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அருண் சொன்ன மாதிரி உங்க பிறந்த நாள ஏதாவது ஒரு வெளிநாட்டுல செலிப்ரேட் பண்ணலான்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நீங்க நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றீங்க. உங்க விருப்பப்படி நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அகிலா. சரி, உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க. என்னோட பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டாலும் உன் அம்மா மறுக்கவே மாட்டாங்க. என்னோட பிறந்தநாள் பரிசா உன் அம்மா கிட்ட உன்னோட காதல் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி நான் கேட்பேன். பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா எதுவும் சொல்லாம இந்த புள்ள பூச்சி எதுக்கு ஆதியை ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கு? அப்போ இதுல என்னமோ இருக்கு. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க பர்த்டேக்கு நீங்க என்ன கிஃப்ட் கேட்டாலும் அதை இல்லைன்னு சொல்லாம குடுக்கறது தானே என் வழக்கம். என்ன கிஃப்ட் சொல்லுங்க. ரொம்ப யோசிக்குதே. அது வந்து நான் இன்னும் என்ன பரிசு கேட்கலான்னு முடிவு பண்ணல அகிலா. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே. ஓகே, இதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்க போற கிஃப்டால எனக்கும் பெருமை கிடைக்கிற மாதிரி நல்ல பெருசா சொல்லுங்க. என்ன அதை கூப்பிட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன பேசணும் ஆதி? உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க அம்மா கிட்ட கேட்க போற அந்த கிஃப்ட பத்தி பேசணும்ப்பா. அகிலா பிறந்தநாள் பரிசா என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த புள்ள பூச்சி அந்த மொழி முழிச்சது. இப்ப என்னடானா ஆதி அந்த பரிசை பத்தி பேசுறான். இதுல என்னமோ இருக்கு. உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன கிஃப்ட கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நானும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிற விஷயத்த சொல்லி எங்கள் காதலுக்கு அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல,
அடேங்கப்பா, இதுல இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கா? ஹம், அதனாலதான் இந்த புள்ள பூச்சி அந்த மொழி முழிச்சிட்டு இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிருக்கு. வைக்கிற உங்க எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வேட்டா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காது, நான் இன்னும் மறக்கல. அதை மறந்துருங்கப்பா. மறந்துற? என்ன சொல்றாதே? உங்கள் பர்த்டேக்கு என்ன gift வேணும்னு அம்மா கேட்டப்போ உங்கள் மனசில் இருக்கிறத அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் நீங்கள் தவிச்சதை நான் பார்த்தேன்ப்பா. மனைவியா மகனாங்கிற மனப்போராட்டம் என் மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். இனிமே ஆரம்பமாக போற உன்னோட வாழ்க்கை முக்கியமா இல்ல வாழ்ந்து முடிச்ச உங்க அம்மா முக்கியமானு பார்த்தா எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் ஆதி. பாசம். அதனால என்னோட பர்த்டே கிஃப்டா நான் உன் அம்மா கிட்ட உன் காதலுக்கு சம்மதம் தான் கேட்க போறேன். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கப்பா. ஏற்கனவே எங்கள் 2 பேர் ஜாதகத்தை புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னதால நடக்க இருந்த ப்ராப்ளமை நீங்கள் தான் பேப்பர் மாற்றி சால்வ் பண்ணீங்க. இந்த பிறந்த நாளுக்காக நீங்கள் கேட்க போகிற விஷயத்தால எதுனா விபரீதம் ஆகிட்டா என்னப்பா பண்ணுறது? விபரீதம் ஆகணும். அதனால அம்மா கிட்ட எங்கள் காதலுக்காக சம்மந்தம் கேட்க வேண்டாம். அதை எப்படி நான் விட்டுருவேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் விஷயத்த உன் அம்மாக்கு தெரியாம மறைச்சு வைக்க முடியும்? இந்த பிறந்த நாளை தவற விட்டா அப்புறம் 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் ஆதி. அதனால நீ என்னை தடுக்காத. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம். உன் அப்பாவை நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது உன் அம்மா கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. என்னாண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது நந்தினி, எல்லாரும் இந்த ஊர் உலகத்துல பிறந்த நாள் பரிசா என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா இந்த புள்ள பூச்சி புருஷோத்தம அந்த ஆள் இருக்கார் பாரு, அவரோட பிறந்த நாள் பரிசா அவர் பொண்டாட்டி கிட்ட தம் மகனோட காதலை ஏத்துக்க சொல்லி கேட்க போறாராம். எப்படி இருக்கு பாரு. இப்படி ஒரு அப்பா புள்ள எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? வேலைக்காரிய காதலிக்கிற மகனுக்கு ஒரு மல்டி மில்லியனர் அப்பா உதவி பண்றாரு. இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் ஆதி கடவுர் குடும்பத்துலதான் நடக்கும். இதுல பெருமை வேற. அந்த புருஷோத்த ஆதியோட காதலுக்கு அகிலாண்டீஸ்வரி கிட்ட சம்மதம் கேட்டா அகிலா அந்த காதலுக்கு சம்மதம் கொடுத்துருவாளா ஆண்டி? புருஷன் பிறந்த நாள் பரிசா என்ன கேட்டாலும் அகிலா அம்மா அள்ளி கெடுத்துருவாங்க. அப்படிதான் இவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் ஆதியும் புருஷோத்தம்மனும் சமையல்காரி அகிலாண்டீஸ்வரியோட மருமகள் ஆக்கலான்னு திட்டம் போடுறாங்களா? ஆமா நந்தினி, அவங்க போட்டுட்டு இருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம போட்டுட்டு இருக்க திட்டம் எல்லாம் புஸ்வானமா போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மித்ரா வந்த வழியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மித்ராவை ஆதியோட குடும்பத்துக்கு மருமகளாக்கி அந்த அகிலாண்டீஸ்வரோட சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஆண்டி. ஆமா ஆமா, நான் கூட அந்த அக்கில இடத்துக்கு வந்துடலான்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கனவு கண்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனா அந்த நல்ல காலம் தான் எப்ப வரும்னே தெரியல. சரி, அதை விட நந்தினி, நந்தினி இப்ப நாம அவங்க திட்டம் நிறைவேறாம பண்றதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அந்த புள்ள பூச்சி மட்டும் அகிலா கிட்ட பேசி வரத்த வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க ஆண்டி, அந்த புருஷோத்தம்மனுக்கு செக் வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி நந்தினி? அகிலா ஏற்கனவே மித்ராவை தன்னுடைய மருமகளை அறிவிச்சிருக்கான். அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னா வெறும் மித்ராவை ஆதிக்கடவுர் மித்ராவா மாத்தணும். நீ என்ன சொல்ற நந்தினி? நந்தினி, நீ என்ன சொல்ல வரன்னு நான் கேட்ச் பண்ணிட்டேன். வெரி குட் ஆண்டி, அத மித்ராவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. மித்ரா வேற ஒரு குடும்பத்துல இருந்து இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க ஒரு சடங்கு நடத்தி
இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை பேரை அவங்க பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுவாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுல மருமகளா இருக்கிற நீ முறைப்படி சடங்கு நடத்தி உன் பேரை ஆதிக்கடவுர் மித்ராவா மாத்திட்டா அப்புறம் அந்த குடும்பத்துல இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த புள்ளப்பூச்சி பொண்டாட்டி கிட்ட என்னதான் புரண்டு புரண்டு பரிசு கேட்டாலும் அகிலாவாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது. சூப்பர் ஆண்டி. ஆண்டி, நீங்க லேட் பண்ணாம அகிலா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி மித்ராவுக்கு பேர் மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத நீ சொல்லணுமா நந்தினி? இனி என் வேலையே அதானே. நான் கிளம்புறேன் நந்தினி. மித்ரா கிளம்பலாம். பாய் நந்தினி. ஓய், சாமி கிட்ட ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்திய. என்ன வேண்டிட்டு இருந்த? வேண்டிக்கிட்டதை வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க மாமா, அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ சாமி கிட்ட என்ன வேணும்னு நான் சொல்லட்டுமா? எங்க நான் என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நான் சொல்லிட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவ? நீங்க கேக்குறத நான் கொடுக்கறேன். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக. பேச்சு மாற மாட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். நான் என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்போம். அம்மா உன்னை சீக்கிரமா மருமகளை ஏத்துக்கணும். நீ அவங்களை சீக்கிரமா பாட்டி ஆக்கணும். அவங்க பேர குழந்தைங்களை கொஞ்சம் சந்தோஷப்படணும். இதானே நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட? நீங்க சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. எது சரி எது தப்பு? அம்மா சீக்கிரமா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு சொன்னது சரி. ம். அதுக்கப்புறம் சொன்னது எல்லாமே தப்பு. அது எப்படி தப்பாகும்? நீ முன்னாடி சொன்னது நடந்தா அதுக்கு அடுத்தது இதுதான் நடக்கும். சோ நான் சொன்னதுதான் சரி. நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டா நான் கேட்கறத குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப பேச்சு மாறுற? போங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எது விளையாட்டு? அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும். அந்த நாள் சீக்கிரமா வரணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். கவலைப்படாத, அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட நம்ம காதலுக்கு சம்மதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. சோ அதை நினைச்சு கவலைப்படாத. ஓய், என்ன சந்தோஷத்துல பேச்சு வரலையா? நீங்க சொல்றத கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு மாமா. ஆனா அம்மா என்ன முடிவெடுப்பாங்களோன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் திகிலா இருக்கு. நான் கூட ஜோஷியர் விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அப்பா கிட்ட அவசரப்பட வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அப்பாவும் இது அம்மா கிட்ட எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? சோ அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு அவர் உறுதியா சொல்லிட்டாரு. எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுளை நம்புவோம். வா போலாம். வா ஆதி, உட்காரு. நம்ம டெக்ஸ்டைல் மில்லுக்கு வெளிநாட்டுல இருந்து புதுசா மிஷினரி கொண்டு வர போறோம்ல, அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மித்ரா, நான் அகிலா கிட்ட பேர் மாத்திர விஷயமா பேச போறேன்.
நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே ஆண்டி. வா. அம்மா, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரணுமா இல்ல டீ எடுத்துட்டு வரணுமா? எனக்கு எதுவும் வேணாம். பார்வதி எனக்கு ஜூஸ் வேண்டான்னு சொல்ல வந்தேன். சரிங்கம்மா. அக்கா, ஏதாவது முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒருவேளை நீங்களும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் போயிட்டு அப்புறமா வருவேன். அதான் கேட்டேன். புதுசா வாங்குற மிஷின்ஸ பத்தி அருண் ஐஸ்வர்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நீ என்ன பேசணும் அதை சொல்லு. அது வந்து வேற ஒண்ணும் இல்லக்கா, நம்ம மித்ரா விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். மித்ரா விஷயமா? என்ன பேசணும்? இல்ல, மித்ராவ இந்த வீட்டு மூத்த மருமகன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மறுபேச்சு இல்ல, மறு யோசனையும் இல்ல. இருந்தாலும் மித்ரா மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும் போல இருக்கு. ஆதங்கமா? என்ன ஆதங்கம்? அது வந்து என்னதான் அவளை நீங்க இந்த வீட்டு மூத்த மருமகன் சொல்லியிருந்தாலும் அவளுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் தனக்கு இன்னும் இந்த வீட்டுல கிடைக்கலையோ அப்படிங்கிறது தான் அந்த ஆதங்கக்கா. அவளை நாம யாரும் இந்த வீட்டுல முழுசா நம்ம வீட்டு மனுஷியா நம்ம ஏத்துக்கலையோன்னு அவ வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன்க்கா. கரெக்டா? அத்தை மித்ராவை பிரியத்துக்கிட்ட நல்லா மாட்டு விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மித்ரா மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு யார் காரணம்? நான் தாக்கா காரணம். அத்தை மித்ராவை மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா இப்ப அவங்களே மாட்டிக்கிட்டாங்களே. அது மித்ரா என்கிட்ட வந்து ஆதி கடவுர்ங்கிற பேரை தான் பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கணும்னு சொன்னா, அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதுக்கு நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகணும்னு நான் சொன்னேன். அது தப்பாக்கா? மித்ரா, ஆண்டி, உன் பேருக்கு முன்னாடி ஆதிக்கடவுர்னு எங்க ஃபேமிலி பேர் போடணும்னா அதுக்கு நீ 3 நாள் முன்னோர்கள் பூஜை பண்ணணும். அவங்க கிட்ட இருந்து உனக்கு அனுமதி கிடைக்கணும். அதுக்கப்புறம் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சுதான் உன் பேரை ஆதிக்கடவுர் மித்ரா அப்படின்னு மாத்த முடியும். இது எல்லாத்தையும் நானே மித்ரா கிட்ட சொல்லிட்டேன்க்கா. அதுக்கு மித்ரா என்ன சொல்ல தெரியுமா? நான் இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தியா ஆகணும், அப்பதான் எனக்கு மனசு நிம்மதி. அதுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது எந்த பூஜையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டாக்கா.